மாலை வணக்கம். திரும்பமாக ஒரு வேத பாடத்திலே சந்திக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் இந்த வேத பாடத்தோடு கூட இணைந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. திரும்பமாக கிருபை நிமித்தம் உங்களுடைய சமூகத்திலே அமர தந்த கிருபைக்காக நன்றிப்பா. நாளிலே ஒரு வார்த்தையை கேட்டு அதனை அறிந்து அதனை புரிந்து கொண்டு நடைமுறையில வைக்க எங்களுக்கு ஞானத்தினை தாரும், கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களை வழிநடத்தும் கற்றுத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. சரி, அப்ப இன்றைக்கு பாகம் 9 மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் நடத்துகின்ற இந்த வேத பாடத்தின் பாகம் 9 ஒரு நீண்ட வேத பாடமாக அமைந்து விட்டது. ஆனால் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேத பாடத்தை நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட உங்களுக்கு இருக்கும் அந்த அந்யோன்ய ஐக்கியம், அதைதான் பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட எங்களுக்கு அந்யோன்ய ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் வளர்ந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சரி, போன கிழமை நாங்க பார்க்க தொடங்கினோம் எப்படி எங்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார், எதற்கூடாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார் என்பதை பார்க்க ஆரம்பித்தோம். விசேஷத்தமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கூடாக தான் முதலாவது உந்துதல் செய்து எங்களை வழி நடத்துவார். இதை நாங்கள் போன கிழமை மிக தெளிவாக பார்த்தோம். இந்த நாளிலே நாங்கள் இந்த நாளிலே நீங்கள் முதல் தடவையாக இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் அதற்குரிய லிங்கிலே வரும் பழைய எல்லா வேத பாகங்களையும் பார்த்து விட்டு இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு அறிவு இருக்கும். சரி, அப்ப இன்றைக்கு ஆரம்பிப்போம். 1 கொரிந்தியர் 2:15 வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:15 திருப்பிக் கொள்வோம். இப்ப நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர்னால் எப்படி எதற்கூடாக நாங்கள் வழி நடத்தப்படுவோம் என்பது. எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மிகவும் அவசியம் பரிசுத்த ஆவியானவர் நாள் வழி நடத்தப்படுவதற்கு. அதை மிகவும் தெளிவாக பார்த்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுகின்றது என்ன? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவன் என்றால் உங்களை ஆவிக்குரிய மனுஷனை குறித்து குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு உங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 3 பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை எடுத்துக்கொண்டால் நான் 3 பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது, எனக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கின்றான். 2வது, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கின்றது. 3வது, எனக்கு ஒரு சரீரம் இருக்கின்றது. அப்ப என்னுடைய சரீரத்துக்குள்ளே என்னுடைய ஆத்மாவும் என் ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் தான் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். சரி, அப்ப அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கூடாக தான் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். முதலாவது எங்கு ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன். அந்த ஆவிக்குரிய மனுஷன் அதை உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய ஆத்மா என்றால் உங்களுடைய சித்தம், உங்களுடைய மனது, உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய ஆள் தத்துவம், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய மனது. சரியா? அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மிகவும் வல்லமையாய் கிரியை செய்யும் போது, வல்லமையுள்ளவளாக இருக்கும் போது நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், சிலவற்றையும் அல்ல, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு வச்சுக்கொள்ளும். சரி, இந்த என்னுடைய பிள்ளை இந்த ஸ்கூல்ல போடுறதா இல்லையா, இந்த 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த ஜாப் எடுக்கிறதா அந்த தொழில எடுக்கிறதா, இல்லாவிட்டால் ஒரு வீடு வாங்க போறீங்களா, இல்லாட்டி ஒரு வாகனம் வாங்க போறீங்களா, இல்லாட்டி எந்த விதமான தீர்மானங்களை எடுக்க வேண்டுமானாலும் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மிகவும் வல்லமை உள்ளவனாய் இருந்தால், மிகவும்
என்ன சொல்றது, வசனத்தினாலே கட்டி எழுப்பப்பட்டிருப்பான் என்றால் ஆவிக்குரிய மனுஷன் உயிருள்ளவனாயிருப்பான் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பீர்கள். அதுதான் ஆவிக்குரிய மனுஷனின் முக்கியத்துவம். சரியா? ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏதோ ஒரு இன்னும் இங்கேயோ ஒன்று சரியில்லையேன்னு யோசிப்பாங்க. ஏன் சார், நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம், நீங்கள் காரியங்களை பார்க்கும் விதம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நான் பேங்க்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் முழு நேர ஊழிய அழைப்பு வந்தவுடன் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் அதை பார்த்து நிதானித்து ஆராய்ந்து, நீ முழு நேர ஊழியத்துக்கு போது உனக்கு நல்லது என்பதை அவன் சொல்லும் போது நான் அந்த தீர்மானத்தை எடுத்தேன். அப்ப என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளோ நல்ல பேங்க் வேலையை விட்டுட்டு இந்த ஊழியத்தை என்னமோ ஒன்று போறேன். அப்ப ஆவிக்குரிய மனுஷனால் நாங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் எங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. திரும்பவும் பார்ப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய மனுஷனில் நீங்கள் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கும் போது மற்றவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அந்த நிதானிக்கிறான் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஜாக்கிரதையா எல்லாத்தையும் சோதனை செய்கிறான், விசாரணை செய்து பார்க்கிறான், எல்லாத்தையும் கேள்விகள் கேட்டு எல்லாவற்றையும் சரியாக கண்டுபிடிக்கிறான், ஆராய்ந்து உறுதி செய்கின்றான். அதுதான் நிதானிக்கிறான் என்பதன் அர்த்தம். அதுதான் இந்த வார்த்தை. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் உங்களில் ஆளும் போது, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் எதனால் வழி நடத்தப்படுகிறார்கள்? ஆத்மாவினால், சரீரத்தினால். சரீரத்துல உங்களுடைய ஐம்புலன்கள் உண்டு, உணர்வுகள், உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகளை வச்சுக்கொண்டு மனதையும் பாவிச்சு தான் அநேக கிறிஸ்தவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆவிக்குரிய மனுஷனை அவர்கள் எதிலையுமே சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கூடாக தீர்மானம் எடுக்கிறவர்கள் சரியான தீர்மானங்களை எடுப்பார்கள். ஏன்னா எல்லாவற்றையும் அவர்கள் நிதானிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனோடு கூட பேசுகிறார். அப்ப அதை கேட்டு ஆராய்ந்து ஜாக்கிரதையாய் சோதனை செய்து விசாரணை செய்து கேள்விகள் கேட்டு உறுதி செய்து தீர்மானம் எடுப்பீர்கள். அதுதான் ஆவிக்குரிய மனுஷனால் நிதானித்து தீர்மானம் எடுப்பது என்று அர்த்தம். அப்ப ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக தான் இருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாயிருக்கிறது. அப்ப எனக்கு நல்லா கவனிங்க. பவுல் சொல்லுகிறார், நான் பொய் சொல்லல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை தான் சொல்லுகிறேன். அப்புறம் அவர் சொல்றார், பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி. அப்ப மனசாட்சினா எது? மனசாட்சினா உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனின் குரல் தான் மனசாட்சி. சரியா? அப்ப பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி இருக்கிறதுனா பரிசுத்த பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரும் என் ஆவிக்குரிய மனுஷனும் ஒன்றை தான் சொல்லுகிறார். அதுதான் பவுலுங்க மிக தெளிவாக சொல்லுகிறார். சரியா? அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் அவசியம். அருமையான தேவ ஜனங்களே, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீர்களானால் அதன் பின்பதாக உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை உதாசீனம் செய்தீர்களானால் பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்பட மாட்டீர்கள். உங்களுடைய மனதை பாவித்து சரீர ரீதியாக காண்கிற எல்லா காரியங்களையும், கேட்கிற காரியங்களையும், தொடுகிற காரியங்களையும் வைத்து தீர்மானம் எடுப்பீர்கள். அந்த தீர்மானங்கள் அநேக நேரங்களிலே சரியானவைகளாய் இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இனி வரப்போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பேசும்போது
அவர் உங்களுடைய எதிர்காலத்தில் இருந்து பேசுகிறார். எதிர்காலத்தில் இருந்து பேசும்போது அவருக்கு என்ன நடக்க போகிறது என்று கூட அவருக்கு தெரியும். அப்ப அதை கேட்டு ஆவிக்குரிய மனுஷனில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு நிதானித்து தீர்மானம் எடுக்கும் போது சரியான தீர்மானங்களை எடுப்பீங்க. சொல்றது விளங்குது. அப்ப அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்க அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது, எங்களுக்கு சாத்தியமாக இருக்கின்றது. இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம், எங்களுக்கு அது ஒரு ஒரு அட்வான்டேஜ். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். எனக்கு 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் இந்து, இன்னொருத்தன் ஆவிக்குரிய மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று கோயிலுக்கு சர்ச்சுக்கு வர ஒரு நண்பர். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கி இருந்தாங்க 2 பேரும். அப்ப 2 பேரும் ஒரே கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி இருந்தாங்க. அப்ப என்னுடைய அந்த இந்து நண்பன் அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல அநேக வருடங்கள் இடைப்பட்டு அவனுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய மற்ற கிறிஸ்தவ நண்பன், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நண்பன் அவ்வளவு அனுபவம் இல்லை. அப்ப அவனோட நான் ஒரு நாள் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அவன் சொன்னா, மச்சான் இந்த ஷேர்ஸை வாங்கினேன், ஆனா நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு சொன்னார், இந்த ஷேர் பிரைஸ் ரொம்ப உள்ள போகுது, அதனால இதை வித்துரு. அப்ப அதனால நான் விற்க போறேன்னு ஏதோ கதைச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னான். அப்ப எனக்கு நினைவு வந்துச்சு, என்னுடைய அந்த இந்து நண்பனும் இந்த ஷேர்ஸ் வாங்கியிருந்தான். ஸோ அப்போ அவனை இன்னொரு நல்ல நெருங்கிய நண்பன். நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், மச்சான் இந்த ஷேர்ஸ் விழுக போகுதான், நீ விடுத்துரு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான், நீ என்ன எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்றது? நான் எத்தனை வருஷம் ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ உனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தெரியாது. இல்லை, நான் சொன்னேன் இன்னொரு நண்பன் இருக்கான், அவனும் வாங்கியிருந்தான், அவன் சொன்னான், அதனால தான் நான் உனக்கு அவனுக்கு பைத்தியம், இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி கூட போகுதுன்னு பாருன்னு சொல்றேன். நானும் விட்டுட்டேன். சரி, 2 கிழமை போகலை, ஷேர் ப்ரைஸஸ் பயங்கரமா விழுந்துருச்சு அந்த கம்பெனி. அவன் எனக்கு கேட்டான், எப்படி உனக்கு தெரியும்? இப்ப நான் சொன்னேன், என்னுடைய நண்பன், அவன் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறான், ஆண்டவர் அவனுக்கு சொன்னதுனால அவன் அதை செஞ்சான். அப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உலக ரீதியான இவ்வளவு அனுபவங்கள், அறிவு உங்களுக்கு இருந்தாலும் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு வரப்போகிற காரியங்களை குறித்தும் தெரியும். அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களையும் பார்க்க அநேக காரியங்களை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை எங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் செய்து, ஆவிக்குரிய மனுஷனை உதாசீனம் செய்து, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நிமித்தமாக உலகத்தில் இருப்பவர்களைப் போலதான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படும் போது வரப்போகிற காரியங்களை குறித்தும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் தான் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு இடம் கொடுத்து அவனை வளர்த்து அவனை பலப்படுத்துவது எங்களுக்கு மிகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கடமை. சரியா, 1 கொரிந்தியர் 2:14 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்ப நான் இன்னைக்கு சொன்ன அந்த உதாரணம் அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன்னா உலகத்துல இருக்கிறவர்கள். இன்றைக்கு சபையிலும் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாவும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் தான் அநேகர் இருக்கிறார். ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் பேசும்போது அதை ஆவிக்குரிய ரீதியாகத்தான் ஆராய்ந்து நிதானித்துக் கொள்ள முடியும். ஆவிக்குரிய ரீதியாகனா ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக தான்.
ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து. அப்ப தேவன் பேசும்போது, பரிசுத்தாவியானவர் பேசும்போது, உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்காவிட்டால் அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் உங்களால் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அதுதான் மறுபிறப்பின் அனுபவம் மிகவும் அவசியம். மறுபிறப்பின் அனுபவத்துக்கு முன்பதாக உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் இறந்து போயிருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னா, நீ அந்த நாளிலே அந்த கனியை புசிக்கும் போது சாகவே சாவாய். அப்ப எதை குறித்து சொன்னார்? அவனுடைய ஆவிக்குரிய மனுஷன் தேவனோடு கூட இருக்கும் தொடர்பை முறியப்படுகிறதை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். அப்ப மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய மனுஷன் இன்னும் இறந்துதான் இருக்கிறான். என்றைக்கு அந்த ஆவிக்குரிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறான்? மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரும்போது. அப்ப ஆவிக்குரிய காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனால கூட தான் நிதானிக்க முடியும், ஆராய்ந்து நிதானிக்க முடியும். சரி, அப்ப இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள், அவர் சொல்லுகின்ற காரியங்களை உங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதாவது வேறொருவர் உங்களை குறித்து ஆண்டவர் அவருக்கு பேசி அவர் உங்களுக்கு சொன்னால் ஒழிய மற்றபடி ஆவிக்குரிய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படவே முடியாது, மறுபிறப்பின் அனுபவம் இல்லாம. ஏனென்றால் ஆவியானவர் பேசணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உங்களோடு பேசணும்னா முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பேசுவார். அந்த ஆவிக்குரிய மனுஷன் உங்களுடைய மனதுக்கு பேசுவார். அது விளங்கி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப எப்படி ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார்னா, உங்களுக்குள்ளாக தான் இப்ப இருக்கிறார். நான் பேசுகிறேன், நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டீர்கள் இந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நான் பேசுகிறேன். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு வழி நடத்தும் போது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே ஒரு உந்துதலை கொடுப்பார், ஒரு சாட்சிடுவார். அது உங்களுக்குள்ளாக அதை வார்த்தையில விளங்கப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ளாக ஒரு உந்துதல் ஏற்படும். இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளாக ஒரு சாட்சி அப்படின்னா ஒரு வெளிச்சம் ஏற்படும். இதைத்தான் செய்யணும். இப்போ ஒரு உந்துதலுக்கூடாக உங்களுக்குள்ளாக ஒரு படத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே காண்பிக்க முடியும். உங்களுக்குள்ளாக ஒரு வார்த்தையை பேச முடியும், ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ளாக போட முடியும். அப்படிதான் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். சரியா? உங்களுக்குள்ளாக ஒரு மெல்லிய சத்தம் கேட்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக தான் வழி நடத்துவார். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் செய்யாதீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனையும் உதாசீனம் செய்யாது. இப்ப அநேகர் நினைக்கிறது ஆண்டவர் ஒரு பிரமிக்கத்தக்க விதமாய் வெளியரங்கமாய் ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னா அநேகர் எதிர்பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு தேவதூதன் தோன்ற வேண்டும், இல்லாட்டி வானத்துல இருந்து ஒரு சத்தம் வர வேண்டும், இல்லாட்டி ஒரு பிரகாசமான ஒளி வெளியில பிரமிக்கத்தக்க விதமாய் தான் ஆண்டவர் பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் அநேக நேரங்களிலே ஒரு மெல்லிய சத்தமாக, ஒரு உந்துதலாக உங்களுடைய உள்ளான அளவுக்குரிய மனுஷனுக்கு கூட தான் பேசுவார். இப்போ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 13 வரை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 13. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று ஒன்றாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்ப பெரிய காரியங்கள் நடந்துச்சு வெளியில. பூமி அதிர்ச்சி, அக்கினி, இதுன்னு அதுல ஒன்றிலையும் ஆண்டவர் இருக்கல. ஆனா ஒரு மெல்லிய சத்தம், ஆண்டவருடைய குரல். அப்ப இன்றைக்கு அநேக பேர் இந்த பூமி அதிர்ச்சி மாதிரி, அக்கினி மாதிரி அநேக காரியங்கள் வெளிப்புறமாக நடக்க வேண்டும், பிரமிக்கத்தக்க விதத்திலே காரியங்கள் நடக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட பேச என்று பார்த்து கொண்டிருப்பார். ஆனா ஆண்டவர் ஒரு மெல்லிய சத்தத்திலே உள்ளாக இருந்து பேசுறதை உதாசீனம் செய்து விடுவார். அதற்கு பின்புதான் ஆண்டவர் என்னோட பேசுறார் இல்லையே, ஆண்டவர் என்னோட பேசுறார் இல்லையேன்னு இருப்பாங்க. ஆண்டவர் அநேகமாக உங்களுக்குள்ளாக ஒரு மெல்லிய சத்தமாக பேசும். அதுக்கு நாங்கள் அமைதியாக அவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுக்கும் போது, காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசு பிரசங்கிக்கும் போது மலை பிரசங்கத்துல சொல்லுவாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. அதை என்னத்தை குறிச்சு இயேசு அந்த இடத்துல சொல்றாரு? அங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு காது இல்லாமையா இருந்துச்சு? காது இருந்துச்சு. அவர் இந்த சரீர ரீதியான காதை குறித்து அவர் பேசவில்லை, ஆவிக்குரிய மனுஷனுடைய காதை குறித்து பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம்? அமைதியாக உட்கார்ந்து கூட ஆவிக்குரிய மனுஷனுடைய காதினூடாக நீங்கள் கேட்கும் போது கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பீங்க. இதை ஒரு பழக்கமா ஏற்படுத்திக் கொடுங்க. அதிகாலையிலே எழும்ப முடியும்னா ரொம்ப நல்லது. அதிகாலையில எழும்பி செபிக்க போற நேரம் ஒரு பேனாவையும் ஒரு புக்கையும் எடுத்துக்கொண்டு போய் உட்காருங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தேவனை நமஸ்கரிச்சுட்டு அமைதியா அப்படியே இருக்கும்போது, ஒரு 1/2 hour 45 மணி நேரம் இருக்கும்போது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பீங்க. அதை எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நடைமுறை காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். மற்ற யாராவது ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் நான் எனக்கு ஆண்டவர் என்ன பேசுறான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தேவனோடு கூட நெருங்கி இப்படி நடக்கிறீங்க. மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட நெருங்கி ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நேரத்தை செலவிடுறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரோட வேற யாருக்கிட்டையும் ஓடி தலையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறது, பாஸ்டர் என்னுடைய பேரை கூப்பிடணும், சர்வீஸ்ல பாஸ்டர் என்ன இடத்துல பேசணும், ஒரு தேவதூதன் என்ன இடத்துல பேசணும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு என்ன நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, என்னால பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, நான் பரிசுத்த ஆவியானவர்னால வழிநடத்தப்பட முடியாது. அது பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மாறு தீர்க்கதரிசிகள் இவங்க மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும், பரிசுத்த ஆவியானவர்னால் வழிநடத்த முடியும். நான் யாரோ ஒரு சாதாரண ஒரு விசுவாசி அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க. அப்படியே இல்லை. அது பிள்ளை, அது தவறு, அது பொய். எவரானாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் கூட கேட்க முடியும். தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு அவரோடு கூட தனியாக உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவலாய் இருந்து நேரத்தை அவரோடு செலவிட்டீங்கன்னா கட்டாயமா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். சரியா? அப்ப நான் இதுக்கு பின்பதாக எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் இயல்பு. அப்ப எப்படி ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவது என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தான். சரியா? அது மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நான் தீர்மானங்கள் எடுக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கையாள்வேன் என்பதையும் நான் உங்களுக்கு கற்றுத்தாரேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சரியா? அப்ப எப்படி எங்களுடைய
ஆவிக்குரிய மனுஷனை நாங்கள் கட்டி எழுப்புவது? இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய மனதை அறிவுசார் பயிற்சியில ஏற்படுத்துகிறோம். நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அனுப்புகிறோம், டியூஷனுக்கு அனுப்புகிறோம். அப்போ அங்கே என்ன நடக்கின்றது? மனுஷனாகிய நாங்கள் எங்களுடைய மனதை சரியா பயிற்சிவிக்கிறோம், அறிவுசார் பயிற்சியிலே ஏற்படுத்துகிறோம். அப்போ மனதிற்கு நாங்கள் அறிவை கொடுக்கிறோம், அதற்கு நேரத்தை செலவிடுகிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம், பேப்பரை வாசிக்கிறோம். இப்படி அநேக அறிவுசார் பயிற்சியை மனதுக்கு கொடுக்கிறோம். சரியா? ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டும் இன்றைக்கு அநேக படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கூட சரியான பிழையான மூடத்தனமான தீர்மானங்களை எடுக்கிறார். சரியா? இவ்வளவுதான் மனதை பயிற்சிவித்திருந்தால். அதே போல நாங்கள் எங்களுடைய சரீரத்தை பயிற்சிவிக்கிறோம். வாக்கிங் போறோம், ஜிம்முக்கு போறோம், உடற்பயிற்சிகள் செய்கிறோம், சரியான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், சலூனுக்கு போய் எங்களுடைய சரீரத்தை உடலை அழகுபடுத்துகிறோம், இதையெல்லாம் செய்கின்றோம். சரியா? ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நாங்கள் ஒன்றையுமே செய்வதில்லை, அவனை உதாசீனம் செய்கிறோம். ஆனால் என்னன்னா, ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பி கற்றுக் கொடுத்து அவனுக்கு தேவையானவைகளை சொல்லிக் கொடுப்பதற்கென்று ஒரு ஸ்கூல் ஒன்று இல்லை, பாடசாலை ஒன்று இல்லை. ஒரே ஒரு இடம் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்ப முடியும் என்றால் அது உங்களுடைய சபை, தேவனுடைய சபை. சரியா? அதுவும் அநேக பேர் தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதில்லை, சபையின் காரியங்களிலே ஈடுபடுவதில்லை, ஜெப நேரம் வைக்கும் போது வருவதில்லை, வேத பாடம் நடத்துவதில் பங்கு கொள்வதில்லை. சரி, அப்ப ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதுக்கென்று வேறொரு பாடசாலையே இல்லை, சபை ஒன்று மாத்திரம்தான். அது மாத்திரம் போதாது, தேவனோடு கூட தனிமையாய் நீங்கள் இடைப்படுவதுதான் அதிகமாக உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும். ஆனால் நான் உங்களுக்கு நன்ற தெளிவாக சொல்லுகிறேன், அருமையான தேவ ஜனங்களே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனது எவ்வளவுதான் டிகிரி போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் நீங்கள் படித்திருந்தாலும் உங்களுடைய மனதுக்கு தெரியாத அநேக காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு தெரியும். ஆவிக்குரிய மனுஷன் அவ்வளவு வல்லமையான மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் அவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கின்றது. தேவனுடைய ஞானம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த பூமியை படைத்த தேவனுடைய ஞானம் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் தான் நுழைந்திருக்கின்றது. தேவன் ஞானத்தினால் இந்த பூமியை படைத்தார். சரியா? அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் இருக்கும் எந்த அறிவினாலும் அறிவோடு கூட ஒப்பிடவே முடியாது. இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவன் ஞானத்தினால் தான் வாழ்ந்தான். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக ஞானம், தேவனுடைய ஞானத்தில் தான் கிரியை செய்தார்கள். தேவனுடைய ஞானம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா அறிவையும் விட பெரியது. ஆனால் தேவன் சொன்னார், அறிவை போதிக்கின்ற அந்த பழத்தை சாப்பிடாது. சரி, அப்ப அவன் அதை சாப்பிட்ட போது தேவனுடைய ஞானத்திலிருந்து அறிவுக்கு கீழே விழுந்தான். இன்றைக்கு உலகம் அறிவினால் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் சாத்தானினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அறிவினால் தான் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்வது தேவனுடைய ஞானத்தினால். சரி, அப்ப பரிசுத்த ஆவிக்கு ஒரு ஞானம் உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் வரும்போது அந்த ஞானத்தோடு கூட தான் வருகின்றார், தேவனுடைய ஞானத்தோடு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய மனதிலே இருக்கும் இந்த அறிவை விட உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் இருக்கும் ஞானம் மிகவும் பெரியது. அது இந்த உலகத்தில் இருக்கும் எந்த யூனிவர்சிட்டியோடும் கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு பெரிதான தேவனுடைய ஞானம் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மனுஷனை நாங்கள் கட்டி எழுப்புவதில்லை,
அவனோடு, அந்த ஆவிக்குரிய மனுஷனோடு கூட, ஆவிக்குரிய மனுஷனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவ்வளவு காரியங்கள் அவனுக்குள் அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு அதை அறியாததினால்தான் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தின் அறிவின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தாரை போல இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக மிகவும் பெரிதான ஒரு பொக்கிஷமான தேவனுடைய ஞானம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். அந்த ஞானத்துக்கூடாக அநேக காரியங்களை கட்டி எழுப்ப முடியும். இன்றைக்கு யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்க. யூதர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் முதலாவது கற்றுக் கொடுப்பது, நீ டோராவை தான் முதலாவது கற்றுக்கொள்ளணும். டோராவை நீ மனப்பாடம் பண்ணணும். அதற்கு பின்புதான் உனக்கு படிப்பெல்லாம். உங்களுக்கு முதலிடம் தேவனுடைய டோரா வசனம். ஆதலால் தான் இன்றைக்கு பூமியில் இருக்கிற அநேக புதிதான கண்டுபிடிப்புகள் யாரால் வந்தது? அநேக 90-95% கண்டுபிடிப்புகள் எல்லாம் யூதர்களினால். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அநேக பணக்காரர் யூதர்கள். என்ன காரணம்? தேவனுடைய ஞானம் அவர்களுக்குள்ளாக இருக்கின்றது. அவர்கள் தேவனுடைய அந்த வசனத்துக்கு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்காவிட்டாலும் பழைய ஏற்பாட்டு அந்த டோரா, இந்த புத்தகங்கள், தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கரைத்து கொடுத்திருப்பாங்க, படிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அருமையான தேவ ஜனங்களே, எங்களுக்குள்ளாக ஞானத்தை வைத்துக்கொண்டு, தேவனுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு உலக ரீதியான அறிவில் மாத்திரம் நாங்கள் கிரியை செய்ய முயற்சிக்கிறோம். நான் சொல்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் இந்த ஆவிக்குரிய மனுஷன் உங்களுடைய மனதில் இருக்கும் காரியங்களை விட அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார். வரப்போகிற காரியங்களையும் குறித்தும் அறிந்திருக்கிறார். யோவான் 16:13 திருப்பிக் கொள்வோம். யோவான் 16:13 வேத புத்தகத்துக்கு திருப்புங்க, அடையாளம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை ரொம்ப முக்கியம். யோவான் 16:13 சரியா? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகின்றது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அவருடைய எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, கேள்விப்பட்டவைகளை, எதை, எங்க, என்ன கேள்வி, பரலோகத்திலிருந்து கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு சொல்லுவார். அது மாத்திரமல்ல, வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். எங்கே அறிவிப்பார்? இந்த காதுகளுக்குள்ளாக அல்ல, இங்க இருக்கின்ற ஆவிக்குரிய மனுஷனுடைய காதுகளுக்கும் பேசுவார். மெல்லியோசியா, ராஜா இதுதான் நடக்க போகுது, அதனால நீ இங்க போகாது. ராஜா இந்த காரியத்தினால இது நடக்க போகுது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். நான் பொருளஸ்கமுவ ஒரு வீட்டுக்கு நைட் ஜெபிக்க போனேன். அவங்களோட பர்த்டே பார்ட்டி, எனக்கு நினைவில் சரியா, பர்த்டே பார்ட்டி ஜெபிச்சுட்டு டின்னர்லாம் எடுத்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் சாப்பிட்டு நான் வார முந்திக்கு சரி ஜெபிச்சுட்டு போவோன்னு வீட்டுவங்களோட ஜெபிக்கிற நேரம், நான் அந்த வீட்டுவங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம். அவங்க ஜெபிக்கிற நேரத்தில் கொகுவலை ஜங்ஷனில் எங்கிட்ட இருந்து ஒரு லாரி ஒன்று வந்துச்சு. இந்த சைடு இருந்து, இது கொஞ்சம் காலம் வச்சு நான் திடீர்னு நினைவு வர்றதுனால நான் சொல்கிறேன், இங்கிட்ட இருந்து இது ஒரு வாகனம் வருது. என்னுடைய வாகனம் இங்கிட்ட நுகைகொடையிலேருந்து வரேன். அந்த லாரி வந்து என்னுடைய வாகனத்தில் அடிக்குது. நான் கண்டேன் தரிசனம். அப்போ எனக்கு என்னடா இதுன்னு விளங்கலை. சரின்னு ஜெபிச்சுட்டு நான் வார நேரம் எனக்குள்ளாக ஒரு உந்துதல், ஸ்லோவாக வார நேரம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொகுவலை ஜங்ஷன் இருந்து வார நேரம் அதே லொரியை காண்றேன். இங்கிட்ட இருந்து வந்து அதே வாகனத்தை காண்றேன். கார், ஒயிட் கலர் கார்.
அப்ப அந்த லாரி வந்த ஸ்பீட்ல இப்படி வந்து போனதுல அந்த கார் பக்கத்துல அந்த காரை இப்படி வந்து, அப்ப நானும் ஒரு ஸ்பீட்ல போயிருந்தானா கட்டாயமா என்ன மேல வந்து அடிச்சிருப்பான். நான் ஸ்லோவா போனனால அவன் டக்குன்னு இப்படி ஆகி போயிட்டான். அப்ப வரப்போகிற காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் மிகவும் ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பிலே இருக்கிறான் என்றால் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அநேக காரியங்கள் உங்களுக்கு உதாரணமாய் நான் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் உங்களுக்குள்ளாக மிகவும் பலப்படுத்தப்பட்டு இருக்கும் போது நீங்க ஆவியானவரினால் வழி நடத்தப்படுவது மிகவும் இலகு. சரியா? இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவதற்கு வாஞ்சையே இல்லை. எப்பயாச்சும் யாராவது ஒரு மூணாவது மனுஷனுக்கு கூட ஆண்டவர் எனக்கு பேசட்டும், இந்த பாஸ்டரு கூட பேசட்டும், பாஸ்டருக்கு போய் தலையை கொடுப்போம், அவருக்கு கூட ஆண்டவர் பேசட்டும். இல்லாட்டி இன்னொரு இந்தியாவில இருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, அவருக்கு போய் தலையை கொடுப்போம், அவருக்கு கூட ஆண்டவர் பேசட்டும். இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கதரிசி கூட பேசட்டும். இப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல நாங்க இருக்கிறோம் இல்லையா, எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை அங்க கட்டி எழுப்புறதுக்கு வாஞ்சையே இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் மிகவும் பிரச்சனையா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அவனுடைய மனதுக்கு, உங்களுடைய மனதுக்கு அவர் அதை வெளிப்படுத்துவார். உங்களுடைய மனதிலே ஒரு படத்தை போல காண்பிப்பார். இல்லாவிட்டால் உங்களுடைய காதுகளிலே சில வார்த்தைகளை பேசுவார். இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே ஒரு தரிசனமாய் காரியங்கள் தெரியும். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஒரு திரையை போல ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் ஒரு படம் மாதிரி தெரியும். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுத்தி விட்டு உங்களுடைய மனதையும் இந்த வார்த்தைக்குள்ளாக புதுப்பிக்க வேண்டும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்னன்னா, எப்படி ஆவியானவரினால் வழி நடத்தப்பட முடியும் என்று. இந்த காரியங்களை நீங்கள் செய்யாவிட்டால் ஆவியானவரினால் வழி நடத்தப்படுவது கஷ்டம். இப்ப முதலாவது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்ப வேண்டும். ஆவிக்குரிய மனுஷனை எப்படி கட்டி எழுப்புது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். மூன்றாவது, உங்க ஆவியானவர், நீங்க மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றோன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகின்றார். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்பும் போது அவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் பேசுகின்றார். ஆவிக்குரிய மனுஷன் பேசினவுடன் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் அதை உங்களுடைய மனதுக்கு பேச வேண்டும். சரியா? அப்ப அந்த மனதுக்கு பேசியவுடன் உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். உங்களுடைய மனது தான் உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும். சரியா? வெளிப்புறமாக நீங்க தீர்மானம் எடுப்பதற்கு, காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய சரீரம் ஒரு காரியத்தை இங்கே நீ போ என்று யார் சொல்ல வேண்டும்? உங்களுடைய மனது. அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றதை உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் எடுத்து உங்களுடைய மனதுக்கு பேசுவான். அதை செய்யும் போது உங்களுடைய மனது உங்களுடைய சரீரத்துக்கு சொல்லும், சரி இங்க போ. அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனும் மனதும் சரீரமும் ஒன்றாய் இணைந்துதான் கிரியை செய்யும். இப்ப நீங்க மறுபிறப்படைந்துட்டீங்க, ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புறீங்க. இப்ப உங்களுடைய மனது மாம்ச சிந்தை உள்ளதாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியின் சிந்தை உள்ள ஒரு மனதாய் இருக்க வேண்டும் உங்களுடைய மனது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 6. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சரியா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு அன்றியும் மாம்ச சித்தத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, மாம்ச சிந்தை உள்ளவர்கள் ஆவிக்குரிய மனுஷனால் நடத்தப்பட முடியாது. ஆவிக்குரியவளை சிந்திக்கிறவர்கள் ஆவிக்குரிய மனுஷனால் நடத்தப்பட முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போங்க.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அப்படின்னா தேவனுடைய சித்தம் எங்கு வெளிப்படுகின்றது? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் அதை உங்களுடைய மனதுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப உங்களுடைய மனது புதிதாக்கப்படாவிட்டால், மாம்ச சிந்தை உள்ளதாய் இருந்தால் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும். சரியா? நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய மனது ஆவிக்குரிய சிந்தனைகளை உடையதாக இருந்தால், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பேசும்போது அதனை ஏற்று தேவனுடைய சித்தத்தை வழிநடத்தப்படும். சரியா? அப்போ உங்களுடைய மனதை புதிதாக்குறதும் மிகவும் முக்கியம். மனதை எதனாலே புதிதாக்குகிறது? உங்களுடைய தேவனுடைய வசனத்தினாலே. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிப்பது மிகவும் அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர்னால, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்படணும்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் கட்டி எழுப்பப்படுவதும் உங்களுடைய மனது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலே ஆவிக்குரிய சிந்தனை உள்ளதாக இருப்பதும் மிகவும் அவசியம். இது ரெண்டையும் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்படுவது கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஷார்ட் கட் அடிக்க பார்க்குறாங்க. என்ன, ஐயோ இந்த ஆவிக்குரிய மனுஷனோடு கட்டி எழுப்புறதும் மனதை ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து புதுப்பிக்கிறத விட யாருக்காச்சும் தலையை கொடுத்து ஒரு மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டுக்கொள்றது ரொம்ப லேசுன்னு நினைச்சிடலாம். அதே ஒரு கள்ள தீர்க்கதரிசியா இருந்தா அந்த ஆள் என்னத்தையாச்சும் ஒரு பிழையான காரியத்தை சொல்லி அதை செஞ்சு இன்னும் வாழ்க்கையில இன்னும் கீழே விழுந்து இன்னும் நாசமாகி போயிடுவீங்க. சொல்றது விளங்குது. முந்தி நான் இருந்த சபையில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்ப அவங்க யாரோ ஒரு இந்தியால இருந்து வந்த தீர்க்கதரிசிக்கு போய் தலையை கொடுத்து அவர் சொல்லிட்டாரு, உண்ட பிரச்சனை எல்லாம் நீ இந்த போட்டிருக்க மூக்குத்தினால்தான், தங்க மூக்குத்தி, அதை கலட்டி வீசிடு, அப்ப எல்லாம் சரியாயிரும். அதை கலட்டி வீசி அதுக்கு பிறகும் பிரச்சனை. அப்ப நான் சொன்னேன், அநியாயம், அதை கலட்டி எனக்கு சரி தந்திருக்கிறீங்களா? நான் சரி அதை வாங்கி சல்லி படிச்சுடுவேன். இந்த மாதிரி தேவையில்லாத ஊழியக்காரங்க கிட்ட போய் தலையை கொடுத்து தேவையில்லாத காரியம் செஞ்சு கடைசியில் இருக்கதையும் இழந்து போறதை விட உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி உங்களுடைய மனதை புதிதாக்கி பரிசுத்த ஆவியானால் வழி நடத்தப்படுவது மிகவும் இலகுவான காரியம். அருமையான தேவஜன், இப்ப இன்றைக்கு என்ன சபையில பிரச்சனைனா, பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிப்பதில்லை. முதலாவது அது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட மறுபிறப்பின் அனுபவம் இல்லை. மூன்றாவது, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாலும் ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவதில்லை. நான்காவது, மனதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே புதுப்பிக்கிறதில்லை. இதெல்லாம் இவ எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில உலகத்துல இருக்கிறவர்கள மாதிரிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்ப இன்னைக்கான கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டா இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 விதமான மனது இருக்கின்றது. மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும் 2 விதமான மனது இருக்கலாம். ஒன்று என்ன, மாம்ச சிந்தை உள்ள மனது, அது உலக காரியங்களையே செஞ்சுட்டு. மற்றது ஆவிக்குரிய சிந்தை மனது, அது தேவனுடைய வசனத்தை தியானித்து தேவனுடைய காரியங்களை சிந்தித்து. அப்ப உங்களுடைய மனதை ஆவிக்குரிய ஆவியின் சிந்தனையுடைய மனதாய் மாற்றாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்பட முடியாது. சரியா? அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாங்கள் வாசித்தோம்.
அப்ப இன்றைக்கு நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். சரியா? இப்ப நான் உங்களிடத்துல ஒன்று கேட்டுக்கொள்கிறது என்ன, சில கேள்விகளை நான் கேட்கணும். முதலாவது, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த நாளிலே மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். அன்றைக்கு தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். எப்படி பாஸ்டர் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது? முதலாவது, உங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய பாவங்களை ஒரு இரத்தத்தினாலே கழுவும்படி கேட்டுக்கொள்ளும். அதன் பின்பதாக தேவன் சிலுவையில் உங்களுக்காக மரித்ததையும் இரத்தம் சிந்தினதையும் அடக்கம் செய்யப்பட்டதையும் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்ததையும் விசுவாசி. அதன் பின்பதாக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவருக்கு பவனம்படி அழைப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்துக்குள்ளாக வாரும், என்னை ரட்சி, நீரே என்னுடைய கர்த்தர் என்று நீங்கள் சொல்லும் போது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க. சரி, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதன் பின்பதாக ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புறீங்க. எப்படி பாஸ்டர் ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவது? நான் அடுத்த கிழமை அதை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். சரியா? மூன்றாவது காரியம், உங்களுடைய மனதை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறீங்களா? எப்படி புதுப்பிக்கிறது பாஸ்டர்? தேவனுடைய வசனத்தை தியானித்து அதன் அடிப்படையில் வாழ ஆரம்பிப்பது தான் மனதை புதுப்பிப்பது என்பதன் அர்த்தம். சரி, ஏனென்றால் இவ்வளவு நாட்களும் உலகம் உங்களுக்கு இப்படித்தான் நீங்க செய்யணும், இப்படித்தான் நீங்க சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்கு. ஆனால் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதன் பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்க வந்துட்டீங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் சிந்திக்கும் விதமும் தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த வேத புத்தகத்திலே உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வேத புத்தகத்தை வாசித்து அதன் அடிப்படையிலே உங்களுடைய மனதை மாற்றி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது மனது புதுப்பிக்கப்படுகின்றது. சரி, இப்ப இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா, கொண்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல முடியும். இது இல்லாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படவே முடியாது. அதில் அப்படி வழிநடத்தப்படாத விடத்தில் பிழையான தீர்மானங்களை எடுத்து மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அநேக கஷ்டங்களுக்குள் கடந்து போகும். சரியா? அடுத்த கிழமை நாங்கள் பார்ப்போம் சில உதாரணங்களோடு கூட எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்புவது என்பது. சரி, ஜெபிப்போம். ஆண்டவரே, மற்றும் தூரம் எங்களோடு கூட வந்தீர், இவ்வளவு தூரம் எங்களை வழிநடத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே பக்குவத்தை கொடுத்துடணும். இந்த சத்தியங்கள் ஒரு வெளிப்பாடாய் மாற, அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வாஞ்சையை கொடுக்க, மோடு கூட வாழ்வதற்கு கிருபை செய்யும். வழிநடத்தப்படும் அநேக பிள்ளைகளை எழுப்பியர்கள், அதனூடாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை எழுப்பியார். கர்த்தாவே, மற்றும் தூரம் இந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுக்க தந்த கிருபைக்காக நன்றி. உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படும் பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்தினாலே ரொம்ப நன்றி. மற்றும் நேரம் இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டதற்காக திரும்பவுமாக இந்த வேத பாடத்தை கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், ஒரு ஆழமான ஒரு தெளிவு வரும். ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஆராதனையில சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஞாயிறு ஆங்கில ஆராதனையில அற்புத அடையாளம் அதிசயங்கள் கூட்டம் நடைபெறுகின்றது. யாரும் ஆங்கிலம் பேசுகின்ற நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் கரத்தை அனுபவிக்க வாஞ்சையா இருக்கின்ற நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் அவர்களை தொடுவார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். தேவனுடைய அற்புதத்தையும் வல்லமையும் காண்பார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.